வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கும்ப ராசிக்கு 2026க்கான புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலில் அனைத்து ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் பதிவேற்றிருக்கேன். அதையும் தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது புத்தாண்டு பிறக்க இருக்கிற நிலையில் வரும் மார்கழி 17ஆம் தேதி 2026 பிறக்குது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற போகுது. அந்த வகையில் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த கட்டுரையில் பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு போகிறது வழக்கம். இந்த கிரக மாற்றம் 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த 2026 முக்கியமான பல கிரக பயிற்சிகளும் நடைபெற போது 1/1/2026 அதாவது மார்கழி 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட புத்தாண்டும் பிறக்குது. நிலம் தங்கத்தில் இந்த வருஷம் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கணிதத்தின்படி சொல்லியிருக்காங்க. அந்த திருக்கணிதத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேது பயிற்சி, 2 முக்கிய பயிற்சிகள் நடைபெற போது குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2026 கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல யோகம் ஏற்பட போகுது. அதே மாதிரி உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏற்றமும் இருக்குது. லாபமும் அனுகூலமும் காணப்பட போது தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வேலை, அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதெல்லாம் சரியாக வரல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா படிப்படியாக நிறைய மாற்றங்கள் நடைபெற போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். யார்ட்டையாவது பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமான தொடர்பான விஷயங்களில் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகளை சரியாக சாப்பிடணும். இரவில் தூக்கத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தூக்கத்தை அதாவது கெடுத்துக்காதீங்க. கடன் அமைப்பில் இருந்த தாங்கல்கள் எல்லாமே பேசி தீர்த்திக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடுறத கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுற்று வட்டார நட்புல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். கூடாத நட்பு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால அதை நினைவில் வச்சு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. நல்ல தொழில், நல்ல வியாபாரம், முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பலம் பல தொழில் செய்யும் அனுகூலமும் காணப்படுது. பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு போகிறதுக்கான யோகமும் இருக்குது. பதவி உயர்வு கன்ஃபார்மாக கேட்டிங்க அப்படின்னா பதவி உயர்வு 100% கன்ஃபார்மாக இருக்குது. உங்களுடைய பதவியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போது சம்பள உயர்வோடு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. அரசு துறை, அப்புறம் அரசியல்வாதிகள், அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வரும் பாக்கியமும் உண்டாக போகுது. பொருளாதாரத்துலேயும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. வண்டி வாகனத்துலேயும் மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா புதிய வரவுகள் இருக்க போகுது. நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பிள்ளைகள், பேர குழந்தைகள் அப்படின்னு அனுகூலங்கள் பெரும் ராசிகள் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களும் ஒருவர். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்திங்கன்னா அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா அடிவயிறு, அப்புறம் கழிவு பாதை, அப்புறம் கீழ்முதுகு, அப்புறம் கழுத்து வலி, மறைமுக ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிகுந்த கவனமாக இருக்கணும். தோல் பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாதிப்புகளை கூட மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. நரசிம்மரோட வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தான் நம்ம குரு கொடுக்க போகிறாரு. இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம நல்ல நேரம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கும் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி.